Our Time Series காலத்தின் இருள் எபிசோட் 1 கடிகாரத்தின் குரல் டிக் டிக் சத்தம். அரவிந்த் என்ற பையன் அந்த கடிகாரத்தை தாத்தாவின் வீட்டில் கண்டுபிடிக்கிறான். அதில் ஒரு வரி எழுதிருக்கு, நேரத்தை திருப்பாதே, அது உன்னை திருப்பிவிடும். திடீர்னு டிங். அவன் கண் திறந்தபோது எல்லாமே மாறிப்போச்சு. வீடு பணையது, வெளியிருட்டு, ஒரு பெண் அழுது குரல். ஓகே YNRI 16. யாரு நீ? உன் காலத்தின் முதல் தவறு. எபிசோட் 2 கடந்த காலத்தின் குரல். மழை இன்னும் கொட்டுது. அரவிந்த் பழைய வீட்டின் மாடியில் நடக்கிறான். சுவர் மீது அவன் புகைப்படம் தான் இருக்குது. ஆனா அப்போ அவன் பிறந்தே இல்ல. அவன் பக்கத்துல ஒரு சிற்றிய பையன் விளையாடிக்கிட்டு வருகிறான். அந்த பையன் அவன் சிறு வயசு. மெதுவா, நீ யாரு? சிறுவன் சிரிச்சுக்கிட்டு சொல்றான், நான் தான் நீ. ஆனா அவனை இங்கே வரக்கூடாது. அந்த நேரத்தில கடிகார சத்தம் டிக் 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 வேகமா ஒலிக்குது. எபிசோட் 3 நேரத்தின் சாபம். கடிகார சத்தம் இன்னும் கூப்பாக ஒலிக்குது. டிக் டிக். அரவிந்த் அந்த சிறுவனிடமிருந்து அரவிந்த நின்னும் கூப்பாக ஒலிக்குது. அப்பாக இவன் சம்பவ போய் வீட்டின் கீழ் மாடி கூத்திக்கின்றான். அங்க ஒரு பழைய புத்தகம் கிடக்குது. அதிர்ச்சியோட, அப்போ நான் கடந்த காலத்துல தானாயிருக்கேன். அவன் மீண்டும் கடிகாரத்தை சுற்றுறான். பும் பும். நேரம் திரும்பாது அரவிந்தா. நீயே இப்போ நேரத்தின் ஒரு பாகம். எபிசோட் 4 திரும்பி வந்தவன். இருட்டு மத்தியில் பழைய கடிகாரம் தரையில் உடைந்திருக்குது. அந்த கடிகாரத்தின் ஊசிகள் மெதுவா மீண்டும் நகர ஆரம்பிக்குது. டிக் டிக் டிக். அந்த இடத்திலிருந்து ஒருவன் தோன்றுறான். ஆனா அது அரவிந்தில்லை. அவன் முகம் முழுக்க காயங்கள், கண்கள் சிவப்பா ஜொலிக்குது. அவன் குரல் மாறிப்போச்சு. நேரம் என்னை விழுங்கிவிட்டது. போல்லே அன்கரி இந்தியாமத்தீசின். அரவிந்த் என்ற மனிதர் திடீரென மீண்டு வந்தார். ஆனால் அவர் வயது 70. அவனோட முகம் முதுமை அடைந்திருக்கு. பின்னால ஒரு நிழல் சொல்றது, நான் உன்னை காத்திருந்தேன். மீண்டும் கடிகாரத்தை தொடு. அவன் விரல் கடிகாரத்தை தொடும் முன் சுவர் முழுக்க கூலியே. நேரம் உனக்கு இரண்டாவது வாய்ப்பு தராது. அவன் மெதுவா மறைய ஆரம்பிக்கிறான். எபிசோட் 5 அந்த நிழல் பேசுகிறது. சீன் அரவிந்த் மறைந்த இடம் காலியாகியிருக்குது. ஆனால் சுவரில் அவனோட நிழல் மட்டும் இன்னும் அசையுது. ஒரு பெண் மீனா அந்த வீட்டை வாடகைக்கு எடுக்க வருகிறாள். அவள் சுவர் பார்த்து அதிர்ச்சி. இந்த நிழல் நான் நகரலேன்னா எப்படி அசையுது? அவள் நெருங்கி டார்ச் ஒளி போடுறா. நிழல் மெதுவா அவளிடம் திரும்பி பார்க்குது. நிழல் அரவிந்தின் குரலில், நேரம் என்னை உள்ளாக்க பிரிச்சு வைத்திருக்கு. இப்போ உன் நேரம். அந்த நேரத்துல வீட்டின் கடிகாரம் தானாகச் சுழல ஆரம்பிக்குது. டிக் 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 டின். மீனா கண் திறக்கும்போது அவள் மாடியில் நின்று கொண்டிருக்கிறாள். ஆனால் சுவரில் 2 நிழல்கள். அச்சமாய், இன்னொரு நிழல் யாரோடது? குரல், அது உன்னோட எதிர்காலம். எபிசோட் 6 நிழலின் சாபம். சீன் மீனா மாடியில் நின்று கொண்டிருக்கிறாள். சுவையில் இருந்த நிழல் மெதுவா தரையில் இருந்து வெளியே வந்து அவளோட வடிவம் எடுக்க ஆரம்பிக்குது. இது முடியாது. நீ யாரு? நிழல், நான் யாரும் இல்ல. ஆனால் நீயே என்ன உருவாக்கினாய். டிக் 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 டிங் என்ற ஒலி. அந்த ஒலி ஒவ்வொரு தடவையும் வந்தபோது நிழல் உயிரோட அவளைப் போல் நகர ஆரம்பிக்குது. அச்சமாய். என்ன, நேரம் நின்னு போச்சா? நிழல் சிரிப்பு. நேரம் நின்னு போவதில்ல, ஆனால் நீ போகப் போகிறாய். அந்த நொடியில் வீடு முழுத்த இருட்டு. மின்னல் ஒளியிலே மீனா மட்டும் இல்ல, அவளோட நிழல் மட்டும் இருக்குது. ஒரு உயிர் போகும்போது தான் மற்றொருவர் திரும்ப வருவான். எபிசோட் 7 நேரம் நிற்கும் இரவு. சீன் வீடு முழுக்க மௌனம். கடிகாரம் திடீர்னு நின்று விடுது. டிக். அந்த ஒலியோடு மலையும் நின்று போகுது. மீனாவின் நிழல். இப்போ எல்லாமே நின்னாச்சு. நேரம், உயிர், ஒலி எல்லாம். அவள் கண்ணாடி முன்னாடி நிற்கிறாள். கண்ணாடிக்குள் அவள் முகம் இல்ல, அரவிந்த் முகம்தான். அரவிந்த் குரல் கண்ணாடிக்குள், நான் நேரத்தை நிறுத்தினேன், ஆனா நீதான் என் இடத்துக்கு வந்துட்ட. அவள் பிம் திரும்புறா. வீட முழுக்க புகை. நிழல்கள் நடமாடுது. ஒவ்வொரு நிழலும் ஒரு மனித வடிவம் எடுத்து அவனை நோக்கி வரும். அச்சமாய், நீங்க யாரெல்லாம்? நிழல்கள் ஒன்றாக. நேரம் நிற்கும் ஒவ்வொரு நொடியிலும் ஒருவரின் உயிர் நிற்கும். மின்னரொளியில்
கடிகாரம் மீண்டும் இயக்கமாகுது. டிக் டிக் டிங். அந்த ஒலியோடு மீனா காற்றாகி மறைந்து போகிறாள். கோரல். நேரம் ஒருபோதும் நிற்காது. நிற்குவது மனிதர்கள் மட்டுமே. எபிசோட் 8. கண்ணாடியின் மறுபக்கம். சீன். மீனா மறைந்த பிறகு அந்த வீடு மூடியே இருக்குது. ஒரு வருடம் கழித்து ரவி என்ற யூடியூபர் அந்த வீட்டுக்கு vlog எடுக்க வருகிறார். ரவி கேமராவுடன். இந்த வீடு நேரம் நிற்கும் வீடுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா உண்மையா? அவன் கண்ணாடிக்குள் கம்பட்டு படிக்கிறான். ஸ்கிரீன்ல அவனோட முகம் தெரியுது. ஆனா பேக்ரவுண்ட்ல ஒரு பெண் நின்றிருக்கிறாள். அவன் திரும்பி பார்க்கிறான். யாரோ இல்ல. கண்ணாடி குரல். மீனாவின் குரல். நீ எங்கே நின்னிருக்கேனோ அங்கேயே நானும் இருந்தேன். அவன் நெருங்கி பார்க்கிறான். அவனோட ரிஃப்ளெக்ஷன் மெதுவா அவனிடமிருந்து பிரிஞ்சு வருது. ரிஃப்ளெக்ஷன் பயங்கர குரலில். டிங். கடிகாரம் தானாத சுழல ஆரம்பிக்குது. கண்ணாடிக்குள் இருந்து கை ஒன்று வெளிவந்து ரவியின் முகத்தை பிடிச்சுக்குது. மின்னல் ஒளி. ரவி கண்ணாடிக்குள் மறைந்துடுறான். ஸ்கிரீன்ல அவனோட கேமரா மட்டும் விழுது. அதில் ஒரு ஃபைனல் ஃப்ரேம். எபிசோட் 9. நேரத்தின் கதவு. சீன். ரவி காணாமல் போனதுக்கு பின் போலீஸ் வீடு தேடுறாங்க. அவர்கள் ஒரு சுவர் கண்ணாடி பின்னாடி கதவு மாதிரி தெரியுது. ஆஃபீசர். இந்த சுவர் ஒலி கொடுக்குது போல இருக்கு. திறக்கணுமா? சுவர் தட்டுறாரு. டிங் டிங். கடிகாரம் ஒலி கேக்குது. அந்த சுவர் மெதுவா திறந்து ஒரு பிரகாசமான ஒலி. அந்த ஒலிக்குள்ள ரவி நின்றுக்கா. ஆனா அவனோட கண்கள் முழுக்க வெள்ளை. அவன் சொல்றா, அப்ப ரவி. மந்தமான குரல். ஆனா நேரம் எனக்குள்ளே நுழைந்தாச்சு. நீ சரியா இருக்கியா? அவன் திடீர்னு கை நீட்டி போலீஸை தொடுறான். அந்த போலீஸ் பழைய காலத்து ஆடையோட மாறி விடுறான். மீனாவின் குரல். அதற்குள் ஒரு நேரம் திறந்தால் மற்றொரு நேரம் மூடணும். டிங். கடிகாரம் நிற்கு. வீடு முழுக்க இருள். அந்த சுவர் மீண்டும் மூடிக்கொள்ளுது. வெளியில மக்கள் முறுக்காலி. ஆனா கண்ணாடிக்குள் ரவி மீனா இருவரும் நின்றுக்காங்க. அவர்கள் கண்ணாடி வழி பார்க்கறாங்க. நம்மை நோக்கி. ஃபைனல் வாய்ஸ். நீங்க இதே பார்த்தீங்களா? அப்படின்னா நீங்கவும் நேரத்தின் பக்கம் வந்துட்டீங்க. ஃபைனல் கேப்ஷன். தி எண்ட் அல்ல இன்னும் ஒரு கதவு திறக்கணும். கிரானா மதர்